கைஸ், இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு துக்கமான நாள். எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், விஜயகாந்த் சார் இன்னைக்கு நம்ம கூட இல்லை. இதனால் தமிழகம் மட்டும் இல்லாமல் அதர் ஸ்டேட்லேயும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. நானும் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் கைஸ். கேப்டன் விஜயகாந்த் தான் தெரியாத ஆளே கிடையாதுங்க கைஸ். ஏன்னா இப்போ கேப்டன் விஜயகாந்த் சார் பார்த்திங்கன்னா திரையுலகம் சரி அரசியலும் சரி பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு நல்ல மனிதர். எல்லாத்துக்கும் எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு வயிறார சாப்பாடு போட்ட ஒரு மனிதர். அப்படிப்பட்ட மனிதர் இன்றைக்கி நம்ம கூட இல்லையேன்னு எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழகமும் ரொம்ப வருத்தப்படுது. அதுக்காக என்னோட ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், விஜயகாந்த் சாருக்காக. இப்போ விஜயகாந்த் சாருங்கிறது ஒரு தனி மனிதன் இல்லை. எப்படின்னா இப்போ திரையுலகில் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தினா அதோட பல மடங்கு அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்தியவர். இப்போ அரசியல் எப்படின்னா அம்மையார் ஜெயலலிதாவும் அவங்களும் அப்புறம் ஐயா கலைஞர் ஐயாவும் இருக்கும்போது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி ஒரு 10% ஓட்டு எடுக்கிறங்கிறது ரொம்ப பெரிய விஷயங்கள். அந்த ஒரு விஷயத்த கேப்டன் எடுத்தார். 10% ஓட்டு எடுத்து மிகப்பெரிய பிரதான எதிர்கட்சியாக மாறினார். நம்ம கேப்டன் எல்லோரும் அவ்வளோ சீக்கிரம் மறந்துட மாட்டாங்க. அவர் இப்போ நம்ம கூட இல்லைனாலும் அவர் எல்லார் மனசில் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரோட மனசுலையும் இருப்பாங்க. தமிழ் திரைப்பட சங்கம் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு அப்போது 2002 சம்திங் தலைவராக இருந்தார். அப்போ அந்த நிதி திரட்டுறதுக்காக மலேசியாவெலாம் போய் ஒரு ஃபங்க்ஷன் நடத்தி நிதி திரட்டினார் கைஸ். ஏன்னா அதனால் இப்போ தெரியாது, நான் இப்போ சின்ன பையனாக இருந்தேன். ஆனால் அந்த அளவுக்கு அப்பயே பண்ணியிருக்காரு. ஒரு நடிகர் சங்கம் தமிழ் நடிகர் சங்கங்களுக்கு இவ்வளோ தூரம் வளர்றதுக்கு ஒரு ஹானிகராக இருந்தார் இந்த கேப்டன் விஜயகாந்த் சார். அப்படிங்கிறப்ப ஒவ்வொரு விஷயத்துலையும் விஜயகாந்த் சார் எல்லாருக்குமே வீட்டுக்கு வந்தவங்களுக்கு வயிறார சோறு போடுவார். எந்த வேலையாக இருந்தாலும் இப்போ விஜயகாந்த் சார் இருக்காருன்னா ஒருத்தர் வர்றதுனா ஃபஸ்ட்டு பேசுறதுலாம் கொடுங்க, போய் சாப்பிட்டு நிம்மதியாக வயிறார சாப்பிட்டு வந்து எங்கள்கிட்ட நிம்மதியாக பேசுங்க அப்படின்னு தான் சொல்லுவார். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு நல்ல நடிகர். அப்போ ஒவ்வொரு நடிகருக்கும் விஜயகாந்த் சார்னாவே மிகப்பெரிய ஒரு மரியாதை இருக்குது. நடிகருக்கு மட்டும் இல்லை, எங்களுக்கும் நம்ம மாதிரி பசங்க இப்போ விஜயகாந்த் சார்னாவே பிடிக்காத ஆளே கிடையாது. அந்த அளவுக்கு கேப்டன் விஜயகாந்த் சார், கேப்டன்னாலே விஜயகாந்த் சாருங்கிற மாதிரி அந்த அளவுக்கு இருந்தவர். அப்படிங்கிறப்ப அவர் இன்றைக்கி நம்ம கூட இல்லைங்கிறது ரொம்ப மிக வருத்தமான ஃப்ரெண்ட்ஸ். என்னாலேயே பேச முடியல, அந்தளவுக்கு ஃபீலிங்காக இருக்குது. ஸோ இவருக்காக இந்த நேரத்தில் நான் இப்போ ஒரு புள்ளியாக நான் பேசிகிட்டு இருக்கிறேங்கிறது, அதாவது இந்த நேரத்தில் நான் ஒரு பாயிண்ட்டாக இவருக்காக நான் பேசுகிறது எனக்கு பெருமையாக இருக்குது. ஏன்னா இதுக்காக எத்தனை பேர் ஏங்கிட்டு இருக்காங்க, அவர் நம்ம கூட இல்லைங்கிறப்ப அவரை பற்றி ஒரு வீடியோ போடுறதுனாவே எப்படி சொல்கிறது, அவரை பற்றி ஒரு வீடியோ போடுறதுனா எங்களுக்கு இப்போ அதாவது எங்களை விட அவர் ஆத்மா சாந்தி அடையின்னு நாங்கள் ஒரு வீடியோ போடுறோன்னா அதில் ஒரு புள்ளியாக அவருக்கு போய் சேரும். இப்போ நம்ம கூட இல்லை, அவர் மேலே நம்ம விட்டு ரொம்ப தூரத்துக்கு போயிட்டார். அவரு கூட நான் ஒரு புள்ளியோ இந்த மாதிரி வீடியோவில் பேசினாச்சு நான் அவர் கூட போய் சேரணும்னு ஒரு ஆசைப்பட்றேன். ஸோ எனக்கு விஜயகாந்த் சார் மேலே மிகப்பெரிய எதிர்பார்ப்பும் ஒரு நம்பிக்கையும் எப்பவுமே இருந்தது. விஜயகாந்த் சார் இப்படி நல்லா நடிப்பார், விஜயகாந்த் சார் இப்படி நல்லா இந்த மாதிரி எகிரி அடிப்பார் படத்தில், இப்படி நல்லா அரசியல் பேசுவார், யாராக இருந்தால் தைரியமாக பேசுவார். நீங்கள் என்னடா பேசுகிறது, நான் இப்படி தானே பேசுவேன், எல்லாருக்கும் ஓப்பனாக பேசுவேன், யாருக்காகவும் பேச மாட்டேன், மக்களுக்காக நான் பேசுகிறேன் அப்படின்னு ஒரு ஓப்பனாக இருந்த ஒரு மனிதர் தான் இந்த விஜயகாந்த் சார். அவருக்கு இப்படி ஒரு நோய், இந்த மாதிரி நோய் பல வருடம் தாக்கி எவ்வளோ நாள் அதுக்காக வெளிநாட்டில் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்து அப்பயும் மறுபடியும் குணமாகிட்டு மறுபடியும் வகையாக பாதிக்கப்பட்டிருக்காரு. ஆனால் இன்னொன்று சொல்லிக்கிறேன் இந்த வீடியோவில், கொரோனா போகலைங்க. ஏன்னா கொரோனா மறுபடியும் மீண்டும் வருது. என்னோடய கணிப்பு பார்த்தீங்கன்னா கொரோனா கூட விஜயகாந்த் சாருக்கு நோய் தாக்கியிருக்கலான்னு தோணுதுங்க. அதனால பி சேஃபாக இருங்க எல்லோரும். மாஸ்க் போட்டு போங்க, மாஸ்க் போடுறது இதாக நினைக்காதீங்க. எங்கே போனாலும் மாஸ்க் போட்டு வாங்க, எல்லாம் சேஃபாக இருங்க. குறிப்பாக உங்கள் வீட்டில் பெரியவர்கள் வயசானவங்களாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எதோ உடம்பு சரியில்லைனா உடனே போய் ஹாஸ்பிட்டல் பாருங்கள். அவங்க பத்திரமா பார்த்துக்குங்க. ஏன்னா இப்போ விஜயகாந்த் சார் நான் அதன் மூலமாக நமக்கு ஒரு எச்சரிக்கை சொல்லியிருக்காரு, அவருக்கு நடந்து மீதி யாருக்கும் நடக்கக்கூடாது. ஸோ இப்போ தமிழ் திரையுலகம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சோகமான நாளாக துக்கம் அனுசரிக்கிறாங்க. அதில் நானும் ஒருத்தனாக ஃப்ரெண்ட்ஸ். என்றைக்கும் விஜயகாந்த் சார்
இப்போ நம்ம கூட இல்லைனாலும் ஒரு கடவுளாக இருந்து எல்லோரும் வணங்குவோம். கண்டிப்பாக நமக்கு ஹெல்ப் பண்ணுவார். நாமளும் அதை ஆத்மா சாந்தியாக வேண்டிக்கிறேன் சார். எனக்கு என்ன பேசுன்னு தெரியலைங்க சார். ஸோ விஜயகாந்த் சார் இப்போ மிகப்பெரிய பெருமைக்குரியவர், மிக நல்ல மனிதர். அவரை மாதிரி ஒரு ஆளை தமிழ் திரையுலகம் மிஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி தமிழ் அரசியல்வாதிகளும் மிஸ் பண்ணிட்டாங்க. எல்லாருமே எதிர்பார்ப்பு கேப்டன் சார் நம்ம கூட இல்லைன்னு தான் நானும் அதை எதிர்பார்க்குங்க. ஸோ எனக்கும் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கேப்டன் சாரை பற்றி அளவுக்கு பேசுகிற அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இருந்தாலும் கேப்டன் சார் பிடிக்குங்கிறதுனால தான் இந்த வீடியோ போடுறேன். ஸோ அவரோட ஆத்ம சாந்தியோட என்னோட ஆழ்ந்த இரங்கல் நான் தெரிவிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் நல்லா இருப்போம். விஜயகாந்த் சார் ஆத்மாவும் சாந்தி அடையணும், அவரும் நல்லா இருக்கணும், நாங்களும் நல்லா இருக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும், நம்ம தமிழ் மக்களும் நல்லா இருக்கணும். அவருக்காக எத்தனை பேர் ஆனந்த் சார் அவருக்காக எத்தனை பேர் அழுகுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது மனசு கஷ்டமாக இருக்குது. பெரிய பெரிய நடிகர்லேருந்து தமிழ் திரையுலகமே அவ்வளோறாங்க, எந்த மாதிரி பேட்டி கொடுக்குறாங்க. நான் டெய்லி நாள்னா அந்த கேப்டன் சாருக்குன்னு ஒரு இந்த பேருக்கோசரம் விஜயகாந்த் சார்னு அவருக்கோசரம் எல்லோரும் இருப்பாங்க. கடைசி வரையும் இருப்போம், நானும் இருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி சரியாக மாலை 5:45 மணிக்கு உடல் அவரோட அலுவலகத்தில் அடக்கம் செய்கிறாங்க. ஸோ அதுக்காக நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், வேண்டிக்கிறேன், அவருக்காக அனுதாபப்படுறேன், ஆழ்ந்த இரங்கல் தெரிவிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மனம் தளராதீங்க எல்லோரும், எல்லா பொதுமக்களும் நடிகரும் எல்லோரும் மனம் தளராதீங்க. சாரி கைஸ், என்னால் பேச முடியாது. பொதுமக்களும் தமிழ் திரையுலகம் எல்லாருமே இதனால் அவருக்காக மனம் தளராதீங்க. அவர் நம்ம கூட எப்பயுமே இருப்பார், கடைசி வரையும் இருப்பார், அதை நம்புவோம். வாழ்க ஜெயனியின் தமிழ்நாடு. ஒரு கேப்டன் விஜயகாந்த் சாரை மிஸ் பண்ணிட்டாங்க. இன்னமும் மனசில் தான் இருக்கார், பட் ஆனால் நம்ம கூட நேரில் இல்லை. ஸோ எல்லாத்துக்கும் ஆழ்ந்த இரங்கல். கேப்டன் சார், உங்களுக்கு எது தப்பாக பேசியிருந்தால் மன்னிச்சுக்கிங்க. உங்களுக்காக நான் மிக ஆழ்ந்த இரங்கல் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா உங்களை பற்றி பேசுகிற அளவுக்கு நான் பெரிய ஆளுநெல்லாம் பெரிய தகுதி உடையவன்னு இல்லை விஜயகாந்த் சார். ஸோ உங்களுக்காக மீண்டும் வரணும்னு நான் வேண்டிக்கிறேன். என்ன பண்ணுறது, கடவுள் தான். ஓகே சார், உங்களுக்காக ஆழ்ந்த இரங்கல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் மனம் நல்லதாகுங்க, இந்த மாதிரி தைரியமாக இருக்கும். விஜயகாந்த் சார் எப்பயும் நம்ம கூட இருப்பார். கேப்டன் சார் யாரும் மிஸ் பண்ண மாட்டாங்க கடைசி வரையும், அதை நான் நம்புகிறேன். ஓகே கைஸ், ஜெய்ஹிந்த்.